வெல்கம் பேக் டு 3 ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சோனி எல்இடி டிவியில் பேனல் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்றது. சோனி எல்இடி டிவியில் பொறுத்த வரைக்கும் பேனல் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு பேனல் ஐடி கேட்கும். அதாவது வந்து சேம் பேனலாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் இதில் வந்து சாம்சங் பேனல் வருது, எல்ஜி பேனல் வருது. நீங்கள் சாம்சங் பேனலில் அவங்க வந்து பேனல் ஐடி இருக்கும். அந்த ஐடி மேட்ச் ஆச்சுன்னா அது ஒர்க் ஆகும், மேட்ச் ஆகலைன்னா அது ஒர்க் ஆகாது. அது நம்ம வந்து அந்த பேனல்லேருந்து காப்பி பண்ணி போடணும். அது எப்படின்றது இன்றைக்கி பார்க்கலாம். இதோட மாடல் நம்பர் வந்து 32R412B. இதுதான் அந்த மாடல் நம்பரு. இதோட பேனல் உடஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுதான் அதோட பேனலு. இந்த ஸ்கேலர் போர்டு, இதை ஸ்கேலர் போர்டு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதில் இருக்கிற மெமரி ஐசியை வந்து நம்ம காப்பி பண்ணி அந்த பேனலுக்கு போடணும். அதுக்காக நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மாடல் நம்பர், இந்த பேனலோட மாடல் நம்பர் வந்து LSY320AN02. இதுதான் அதில் போட்டிருந்தாங்க. இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு சேஞ்ச் பண்ண பேனல் வந்து எல்ஜியில் இருந்த பேனல் எடுத்து நான் அதில் போட்டிருக்கேன். இது வந்து இதுக்கு மேட்ச் ஆகலை, பேனல் ஐடி கேட்குது. இதோட மாடல் நம்பரை பாருங்கள், HV320WHBN54. இது வந்து இந்த பேனல் போட்டதுக்கு அப்புறமா நான் இதில் வந்து எல்விடியா கேபிள்ஸு வோல்டேஜ் எல்லாமே கரெக்டாக வருது, அதெல்லாம் ஒரே சேம் தான். ஆனால் வந்து நம்மளுக்கு பேனல் ஐடி செட் ஆகலை. இது டிவி ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறது என்ன ஆகுது. இந்த பேனல் மாற்றினதுக்கப்புறமா ஆன் பண்ணனாக்கா இந்த மாதிரி எல்லோ ஆரஞ்சுன்னு மாறி மாறி லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து பேனல் ஐடி இல்லாதனால அது ஆகுது. இது வந்து நம்ம சாஃப்ட்வேர், பேனல் ஐடி சாஃப்ட்வேர் நம்ம போட்டுட்டோன்னா இந்த பேனலு கரெக்டாக வேலை. அதாவது இந்த போர்டில் இருக்கிற மெமரியை நம்ம காப்பி பண்ணணும். இதை எப்படி காப்பி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இதுதான் அந்த ஐசி. இது வந்து ஒன்று வந்து பேனல் ஐடி ஐசி, இன்னொன்று வந்து இந்த ப்ராசஸ் ஐசியாக இருக்கும். இதில் நீங்கள் பேனல் ஐடி எதுன்னு கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம காப்பி பண்ணி இந்த பேனலுக்கு நம்ம அதை போடணும். முதல்ல வந்து இந்த பேனலில் பார்த்திங்கன்னா இதுலேயும் 2 ஐசி இருக்கும். ஒன்று வந்து ப்ராசஸருக்கான, இந்த ப்ராசஸருக்கு வர ஐசி, இன்னொன்று வந்து பேனல் ஐடி. இதில் பேனல் ஐடி எதுனாக்கா மேலே இருக்கிற ஐசி தான் நம்மளுக்கு பேனல் ஐடி. மேலே இருக்கிற ஐசியை முதல்ல நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இது நான் முதல்ல ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிவி ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பேனல் ஐடி ஐசியை வந்து இதில் SCL SDA வரும். அது இந்த மதர் போர்ட்லேருந்து இந்த இதுக்கு வரும். ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் இதில் வந்து 5/6வது பின்னு SCL SGL வரும். இப்போ இந்த ஐசியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இந்த டிவி ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதை டிவி ஆன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பேக் லைட் எரியுது பாருங்கள். பேக் லைட் எரிஞ்சிட்டு ஆஃப் ஆகிடுது. இப்போ வந்து 5 டைம்ஸ் பிளிங்க் ஆகுது பாருங்கள். 1 2 3 4 5 டைம்ஸ் பிளிங்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம வேறு பேனல் ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் நம்ம இதுக்கு வந்து இதில் இருக்கிற பேனலை கழட்டிட்டு வேறு சேஞ்ச் பண்ணால் இந்த மாதிரி 5 டைம்ஸ் சில பேனலில் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதுவும் வந்து பேனல் ஐடி கேட்குதுன்னு தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து இதில் வந்து சாஃப்ட்வேர் கேட்டுகிட்டே இருந்தது. உங்களுக்கு எல்லோ அண்ட் ஆரஞ்சு அணைஞ்சு வந்ததுனால சாஃப்ட்வேர் அது இல்லாதனால மேட்ச் ஆகாதனால அது கேட்டுகிட்டே இருந்தது. ஸோ இப்போ இந்த ஐசியை ரிமூவ் பண்ணோடனே 5 பிளிங்க்கு போகுது. இப்போ நம்ம இந்த ஐசியை இப்போ பாருங்கள், இந்த ஐசியை நான் கழட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ஐசியில் நம்ம பழைய ஸ்கேலர் போர்டு இருக்குல்லையா, இதில் இருந்த ஸ்கேலர் போர்டு, முதல்ல இருந்த பேனலோட ஸ்கேலர் போர்டில் இருக்கிற மெமரி ஐசியை காப்பி பண்ணி இந்த ஐசியில் நம்ம போட்டுட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். அது நம்ம எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து நம்ம இதில் பேனல் ஐடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பேனல் ஐடி போடுறதுக்கு இந்த ISP ப்ரோக்ராமர் வேணும்.
RT809F சீரியஸ் இது. அது ஒரே மாதிரி ஒரு பிசி வேணும். இதில் நம்ம இதை கனெக்ட் பண்ணிவிட்டு யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிட்டு இந்த சாஃப்ட்வேர் சிடி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதில் இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமர் ஐசி இருக்கு இல்லையா, அந்த 24C32 இந்த ஐசியை நான் இந்த மாதிரி நிறைய சாக்கெட் கொடுப்பாங்க அந்த ப்ரோக்ராமரில். இதெல்லாம் வந்து மெமரி ஐசி காப்பி பண்ணுறது. ஆனால் மெமரி ஐசி வந்து இது வந்து சின்ன பேனல் ஐடி, இது பேனலோட மெமரி ஐசின்றனால சின்னதாக இருக்குது. இந்த ஐசியை நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, இதை நம்ம சால்டர் பண்ணி இதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுலேருந்து கைட்டி இப்போ இதில் எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த ஐசியை இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ப்ரோக்ராமில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பழைய பேனல் உடஞ்சி போன அந்த பேனலோடைய சாஃப்ட்வேர் இது தான் பின் ஃபைலில் இருக்குது 4KB. இது வந்து பழைய தான் இந்த போர்ட்லேருந்து, அதாவது ஸ்கேலர் போர்டு இருக்குல்லையா, பழைய உடஞ்சி போன சோனி பேனல்லேருந்து இதை கழட்டின அந்த ஸ்கேலர் போர்ட்லேருந்து இந்த மெமரி ஐசியில் இருக்கிறத காப்பி பண்ணி இங்கே வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போது இந்த புதுசாக இப்போ மாட்டுற அந்த பேனலில் நம்ம இதை காப்பி பண்ணணும். அதை எப்படி காப்பி பண்ணால், முதல்ல இதில் வந்து நம்ம அந்த பேனல் ஐசி இதில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மெமரி ஐசி இதில் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமரில் இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த யூஎஸ்பி எடுத்து மட்டும் இதில் கனெக்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஆன் பண்ணணும். இதில் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்களா, RT809F, அதை நம்ம ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதில் சீரியல் நம்பர் போட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஃப்ரேம்வார் விஷன் ஒன்று போட்டு வரும். இது வந்தால் தான் உங்களுக்கு நம்ம ப்ரோக்ராமர் இப்போ பிசிக்குள்ளே கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து இது கனெக்ட் ஆகலைன்னா இங்கே எரர் சொல்லணும். அது நீங்கள் கனெக்ட் ஆகலைன்னா சரியாக யூஎஸ்பியை கரெக்டாக போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்மார்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். இதை கிளிக் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி வரும். இந்த ஐசி நம்பர் 2432 நம்மளுது. அதனால் இதை வச்சு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓகேன்னு வரும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஐசியை ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக எரேஸ் பண்ணி பிளாங்க் பண்ணிடுறோம் அந்த ஐசியை. அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ரைட் பண்ணணும். ரைட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம அந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிறத எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஓப்பன் கொடுக்கணும். ஓப்பன் கொடுத்து டெஸ்க்டாப் போயிடணும். இப்போ டெஸ்க்டாப்பில் தான் நம்ம வைக்கிறேன். டெஸ்க்டாப்பில் இருக்கும். டெஸ்க்டாப்பில் அந்த பின் ஃபைல் இருக்கும். நம்ம பழசு இதை காப்பி பண்ணோம் இல்லையா, ஸ்கேலர் போர்டு சோனியோடது, அந்த ஸ்கேலர் போர்டுலேருந்து காப்பி பண்ணதை ஓகே கொடுத்து இது ஓப்பன் கொடுக்கணும். இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹாஸ் பீன் லோடட் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறமா நம்ம இதை ரைட் கொடுக்கணும். ரைட் கொடுத்தா தான் அந்த ஐசியில் ரைட் ஆகும். ரைட் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஓடும். அதில் ஓகேன்னு வந்துடும். அவ்வளோதாங்க. இது வந்து இப்போ நம்ம இந்த ஐசியில் இது ரைட் ஆகிடுச்சான்றதை பார்க்குறதுக்கு இந்த பஃபர்ன்றதை அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, அந்த பேனல் நம்பர் வந்துருக்கு பாருங்கள். இந்த பேனல் நம்பர் தான் இந்த சோனியோட பேனல் நம்பர் வச்சு பாருங்கள். அப்போ இது வந்து சோனியோடைய சாஃப்ட்வேரு இது உள்ளார வந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஐசியை ரிமூவ் பண்ணுறோம். இந்த ஐசியை இப்போ நம்ம கழட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த சோனியோட பேனலில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டிவியை ஆன் பண்ணி பார்க்கலாம். நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது 24C32 இந்த ஐசியை தான் நான் ரிமூவ் பண்ணி இப்போ இதில் இந்த பேனல் ஐடி சாஃப்ட்வேரை நான் போட்டுட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த டிவியை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தெரியுது. பேக் லைட் தெரியுது. பாருங்கள், ஆஃப் ஆகல. 5 பிளிங்க் போகவே இல்லை. 5 பிளிங்க் போல் சாஃப்ட்வேர் எதுவும் கேட்கல. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் போட்டாச்சு. இப்போ நம்ம டிவியை திருப்பி பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நோ சிக்னல் இருக்குது. HDMI
ஆனால் படம் வந்து தலைகீழ இருக்குது. நான் டிவியை வச்சுருக்கனால ஒரே நிமிஷம் இருக்கும். வந்து இது தலைகீழ இருக்குது. டிவி தலைகீழ வச்சுருக்கேன். இது பிக்சர் அப்போ வந்து உல்டாவாக வருது பிக்சர் வந்து. ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா இதை எப்படி திருப்புறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதை எப்படி திருப்பணுன்னாக்கா மறுபடியும் அந்த ஐசியை இதே ஐசியை நம்ம கழட்டிட்டு அதில் கொஞ்சம் ப்ரோக்ராமிங் நம்ம மாற்றணும். அதாவது டிஸ்பிளேயோடைய பேனல் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை மட்டும் நம்ம எடிட் பண்ணிட்டோன்னா இந்த ஸ்க்ரீன் வந்து உல்டாவாக வருது, நேராக வந்துடும். ஸோ அதை எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள். நம்ம வந்து இந்த பின் ஃபைலில் தான் நம்ம வந்து இந்த பின் ஃபைல் சாஃப்ட்வேரை தான் நம்ம அந்த மெமரி ஐசியில் போட்டு பேனலில் போட்டோம். இப்போ வந்து பிக்சர் வந்து உங்களுக்கு தலைகீழ இருக்குது, மற்றபடி டிவியெலாம் ஆன் ஆகிடுச்சு. இந்த தலைகீழ இருக்கிறத மட்டும் நம்ம மாற்றணும். சோனி டிவியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மிரர் ஆப்ஷன் வராது சர்வீஸ் மோடில். ஸோ நம்ம இந்த பின் ஃபைலில் தான் நம்ம எடிட் பண்ணணும். இதை எப்படி எடிட் பண்ணணுன்னாக்கா முதல்ல இந்த HXD இந்த சாஃப்ட்வேரு நம்மளுக்கு இருக்கணும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். முதல்ல வந்து இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆனதும் இந்த ஃபைல் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அந்த ஃபைலை எடுத்து இது உள்ளார வைக்கிறோம். உள்ளே போட்டுட்டோம். இது உள்ளே போட்டோன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய FF00 நம்பர்ஸ்லாம் வரும். அதில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேனலோட நம்பர் வரும், T32XVF05. இதுதான் பேனல் நம்பரு. நம்ம இந்த பேனல் நம்பர் தான் நம்ம மாற்ற போகிறோம். இந்த பேனல் நம்பர் மாற்றிட்டோன்னா நம்மளுக்கு அந்த மிரர் ஆப்ஷன் வந்து உல்டாவாக இருக்கிறது நேராக வந்துடும் பிக்சர். ஸோ இந்த பேனல் நம்பர் என்னன்றதில் இப்போ நம்ம டைப் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை எடிட் பண்ண போகிறேன். என்ன பேனல் நம்பர் டைப் பண்ணணுன்னாக்கா எல்லா கேப்ஸ் லெட்டரில் தான் நம்ம டைப் பண்ணணும். இது நம்பர் வந்து ஃபஸ்ட்டு எல் கேபிட்டல் லெட்டரே போடணும். LC32 போட்டாச்சு. அப்புறம் DXJ இப்போ பாருங்க LC320 DXJ போட்டு ஐஃபன் போட்டு SFAன்னு போடணும். SFA போட்டு 9 போட்டு ஐஃபன் போட்டு 2 0 இப்படி நம்ம பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதுதான் LC320 DXJ -SFA9-00. இதை வந்து நம்ம இப்போது எடிட் பண்ணியாச்சு. இந்த ஃபைலை நம்ம சேவ் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபைலுக்கு போய்ட்டு சேவ் ஆஸ்ன்னு கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா அதே ஃபைலில் உங்களுக்கு சேவ் ஆகிடும். அதனால் நம்மளுக்கு இது வந்து சேவ் ஆஸில் தான் கொடுக்கணும். சேவ் ஆஸ் போட்டுட்டு இப்போது நம்மளுக்கு டெஸ்க்டாப்பில் நான் வைக்கிறேன். முதல்ல டெஸ்க்டாப்பில் போடுறேன். நான் இந்த ஃபைலை டெஸ்க்டாப்பில் போடுறேன். டெஸ்க்டாப்பில் வச்சுட்டு இந்த நேமை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பேர் போடலாம், சும்மா நான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பேர் போட்டுக்கோங்க. சோனி மிரர் பின்னு போடுறேன் நான். அதாவது நம்ம இப்போ எடிட் பண்ண ஃபைலு இது எடிட் பண்ண ஃபைலு நம்ம சேவ் கொடுக்குறேன். இது நேராக போய் டெஸ்க்டாப்பில் போய் உட்காந்துரும். அவ்வளோதான், சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே இருக்கிற டெஸ்க்டாப்பில் நம்ம பார்த்தீங்களா, இது பழைய ஃபைலு, இது எடிட் பண்ண ஃபைல் சோனி மிரர் பின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபைலை நம்ம மறுபடியும் அந்த ஐசியை எரேஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து நம்ம அந்த ஐசியில் போடலாமா, இல்லை எந்த ஐசியை கழட்டி அதே மாதிரி போடலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி நான் அந்த ஐசியை கழட்டி இந்த ப்ரோக்ராமில் போட்டுட்டேன். இப்போ முதல்ல வந்து மறுபடியும் அதே மாதிரியே தான் சேம் ப்ரொசீஜர். இந்த RT805 ஓப்பன் பண்ணிடலாம்.
பாருங்கள், நம்ம ஸ்மார்ட் ஐடி கொடுத்துடலாம். வச்சு கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஐசி உள்ளார வந்துச்சு. நம்ம இதை வந்து இந்த ஐசியில் இருக்கிறத நம்ம முதல்ல ரீட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஐசியோடதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஐசியோடதை வந்து பஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்கே பேனல் நம்பரை பார்த்தீங்கன்னா T32XLGF005 வருது இல்லையா? இதை நம்ம டெலீட் பண்ணிடணும். இதை வந்து இந்த ஐசியில் இருக்கிறத நம்ம இப்போ எரேஸ் பண்ணிவிட்டு, நான் எடிட் பண்ண ஃபைலை இந்த இதில் போட போகிறோம். இப்போ நம்ம இது ஓப்பன் கொடுத்து சேம் அதே ப்ரொசீஜர் தான். இப்போ நான் எடிட் பண்ணது டெஸ்க்டாப்பில் தான் இருக்குது. டெஸ்க்டாப்பில் பார்க்குறோம். இருக்கு பாருங்கள், சோனி மிரர் பின் வச்சுருக்கேன்ல, இதை உள்ளே கொண்டு வந்துடுறோம். இது உள்ளார வந்துடுச்சு. ஃபைல் ஹாஸ் பின் லோடட்னு வந்துடும். அதுக்கப்புறமா சேம் அதே தான் ரைட்டுன்னு கொடுத்துட வேண்டியதான். இப்போ பாருங்கள், ஃபைல் ஹாஸ் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இதையும் நீங்கள் வேணால் பஃபர் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், பேனல் நம்பர் மாறிடுச்சு. நம்ம டைப் பண்ண பேனல் நம்பர் வந்துச்சு. இப்போ அவ்வளோதாங்க. நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த ஐசியை கழட்டி நம்ம மறுபடியும் அந்த பேனலில் சால்டர் பண்ணிவிட்டு நம்ம டிவியை ஆன் பண்ணி பார்க்கலாம். பிக்சர் சரியாக வருதான்றதை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மறுபடியும் அந்த சோனி சாஃப்ட்வேரை நான் எரேஸ் பண்ணிட்டு இப்போ நான் எடிட் பண்ண சாஃப்ட்வேர் போட்டுட்டேன். எடிட் பண்ண சாஃப்ட்வேர் இதில் போட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம். டிவி மறுபடியும் தலைகீழ வருதா நேராக வருதான்றதை பார்க்கலாம். டிவி ஆன் ஆகுது. பேக் லைட் எரியுது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு பிக்சர் பாருங்கள் கரெக்டாக வருது. சோனின்றது இருக்குங்களா, அதே மாதிரி சோனின்றது இருக்குது. இப்போ பிக்சர் பாருங்கள், HDMIயில் கீழே வந்துருச்சு. இப்போ வந்து நேராக வந்துருச்சு உங்களுக்கு பிக்சர். முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இதில் இமேஜ் ஏதாவது போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பிக்சர். முன்னாடி வந்து தலைகீழ இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பேனல் மாற்றினோடனே பேனல் ஐடியை புதுசாக போடணும். சோனியை பொறுத்த வரைக்கும் மற்ற டிவின்னா பிரச்சனை இல்லை. சோனியை பொறுத்த வரைக்கும் பேனல் ஐடி கேட்கும். அது இப்படி தான் நம்ம போடணும். அதே மாதிரி மிரர் ஆப்ஷன் மாதிரி வந்துச்சுன்னா அந்த பேனல் ஐடியை மறுபடியும் எடிட் பண்ணி அந்த பேனல் நம்பரை நம்ம மாற்றினா கரெக்டாக வந்துடும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Thank you for watching.